உங்களுக்கு சூப்பரான ஐடியாஸ் இருக்கு. உங்களோட ஆஃபீஸ்ல உங்களோட மேனேஜர் முன்னாடி நீங்க அதை ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்க அதை சொல்லணும்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்களால ப்ராப்பரா அதை ஆர்டிகுலேட் பண்ண முடியல. இன்ஃபேக்ட் என்னோட கிளைண்ட்டுக்கும் இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு, எனக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கு. என்னோட தாட்ஸை ப்ராப்பரா என்னால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ப்ராப்பரா எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது தெரியாதனாலேயே என்னோட நல்ல நல்ல ஐடியாஸ் கூட ரொம்ப ஒரு குப்பை தொட்டிக்குள்ள போயிருக்கு. இன்ஃபேக்ட் என்னோட கிளைண்ட் என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்ன, அதாவது கேட்ட ஒரு ப்ராப்ளமே என்ன அப்படின்னா, எனக்கு நான் என்னோட ஒர்க் எல்லாம் முடிச்சிடுறேன், ஆனா என்னோட மேனேஜர் கிட்ட அப்படின்னு வரும்போது என்னோட தாட்ஸை ப்ராப்பரா ஆர்டிகுலேட் பண்ண முடியல. இன்ஃபேக்ட் நான் வந்து ஒன் ஆன் ஒன் அவங்களோட நேர்ல போய் மீட் பண்ணா கூட என்னால அவங்க கண்ணை பார்த்து பேச முடியல. அப்படியே கண்ணை பார்த்து பேசினா கூட என்னால அந்த தாட்ஸ், எனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு விஷயங்களை, இப்ப நான் தான் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டேன், நான் தான் அந்த ஒர்க்கை முடிச்சிருக்கேன், ஆனா அதை எப்படி முடிச்சேன்னு என்னால சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்ஃபேக்ட் இதே மாதிரி சுச்சுவேஷன்ல நான் இருக்கேன். என்னோட காலேஜ் டைம்ல செமினார். ஓகே, ஸோ அந்த செமினார்ல நான் மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ண போறேன். நான் மட்டும் தான் என்னோட தாட்ஸை, என்னோட பாயிண்ட்ஸை நான் வந்து எக்ஸ்ப்ளோஸ் பண்ண போறேன். ஸோ எப்பவுமே எங்க கிளாஸ் ரூம்ல தான் அந்த செமினார் அப்படிங்கிறது நடக்கும். பட் திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, அந்த டைம்ல வந்து செமஸ்டர் எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருந்தனால மார்னிங் செமினார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மார்னிங் செமினார் அப்படிங்கும் போது ஓகே, நான் கிளாஸ்ல தான் நடக்கும் அப்படின்னு நான் படுத்து ஜாலியாக அப்படியே கையை வச்சுட்டு போயிட்டேன், எந்த ஒரு பாயிண்ட் எழுதாம எந்த ஒரு விஷயமும் பண்ணாம. பார்த்தா திடீர்னு ஒரு பெரிய ஒரு ஹால்ல அந்த செமினார் வச்சுட்டாங்க. நான் சரி ஓகே, எப்படி பார்த்தாலும் நம்ம நம்பர் இன்னைக்கு வராது, ஏன்னா என்னோட நம்பர் வந்து 16 தான் நான். ஓகேவா, எனக்கு முன்னாடி ஒரு 15 பேர் இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஒருத்தன் ஒரு அரை மணி நேரமாவது எடுத்து பண்ணுவான். நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம்ல, சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, ஒருத்தன் வந்து அரை மணி நேரமாவது பண்ணுவான்ப்பா அப்படின்ட்டு, ஓகே அரை மணி நேரம் ஒருத்தன் பண்றான் அப்படின்னா இதுக்கே வந்து நாலு பேருக்கே 2 மணி நேரம் ஆயிடும். ஸோ அதனால அதெல்லாம் நமக்கு வரவே வராது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அந்த 15 பேரும் நிறைய பேர் வந்து செமினார் பண்ணவே இல்லை. இல்லை எனக்கு தெரியல, இல்லை நான் அப்புறமேட்டு பண்றேன்னு ஒதுக்கிக்கிட்டே ப்ரொகாஸ்டினேட் பண்ணிட்டே வந்துட்டேன். நம்ம தான் ஓகே எதா இருந்தாலும் உடனே முடிச்சணுங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டியா எனக்கு உள்ளுக்குள்ள பயம் இருக்கு, நடுங்குது, கையெல்லாம் எனக்கு வந்து நடுங்குது, வயிறுலாம் ஒரு மாதிரி கடப்பட பண்ணுது. ஏன்னா அந்த ஒர்க்கை நான் முடிக்கல. இன்ஃபேக்ட் நம்ம ஸ்கூல்ல அந்த ஹோம் ஒர்க் முடிக்காம போனா நமக்குள்ள அந்த ஒரு சென்சேஷன் இருக்கும்ல, அதே மாதிரி அந்த ஒரு வயிறு கடப்படங்கிறது, வேர்க்கிறது. இன்ஃபேக்ட் ஃபேன்லாம் நல்லா ஓடுது, பட் இருந்தாலும் எனக்கு வேர்க்குது, எனக்கு வாய் கொளருது. பட் இருந்தாலும் அந்த சார் கேட்டாங்க, எனக்கு அந்த சார் வேற ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃபைன், ஓகே பண்றேன் சார் அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு பொறுமையா போயிட்டு அங்க ஸ்டேஜ் மேல நிக்கிறேன். இன்ஃபேக்ட் அங்க எங்க கிளாஸ் இருந்தா மட்டும் பரவாயில்ல, எங்க கிளாஸ் இருக்கு, பக்கத்து கிளாஸ் இருக்கு, எங்க டிபார்ட்மெண்ட் சீனியர்ஸ் இருக்கிறாங்க, எங்க டிபார்ட்மெண்ட் ஜூனியர்ஸ் இருக்கு, இப்படி எல்லாமே அங்க அலைன்மெண்ட் அப்படி வருது. எனக்கா அதருது, வேர்க்குது, பாயிண்ட் எழுதல. அங்க போனதுக்கு அப்புறம் சும்மா ஒரு 10 பாயிண்ட் மட்டும் எழுதி வச்சுட்டு அப்படியே பாக்குறேன். என்னால எனக்கு ஐடியா தெரியுது, ஓகே எனக்கு இந்த போயம்ல இதுதான் பேசணும்னு தெரியுது, ஆனா என்னால அதை சொல்ல முடியல. நான் அப்படியே ஸ்டக் ஆகி நிக்கிறேன். அப்படியே என்னடா சொல்றது அப்படின்னு அப்படியே நிக்கிறேன் நான். ஸோ அப்ப அந்த சார் என்னை கூப்பிட்டாரு, தம்பி என்ன ஆச்சு அப்படின்னாரு. இல்ல பாயிண்ட் இருக்கு, எனக்கு என்ன பேசணும்னு தெரியுது, பட் என்னால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல, எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு அப்படின்னா. ஒன்றும் இல்லை, கூலா இரு, பின்னாடி போ, ஒரு 10 மினிட்ஸ் டைம் எடுத்துப்போ, ப்ரிப்பேர் பண்ண, திரும்பி வந்து பண்ணு அப்படின்னாரு. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகிட்டு போனேன், ப்ரிப்பேர் பண்ணேன். ஓகே, தென் நான் அந்த டைம்ல ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தேன். ரைட், அந்த ஒரு சில எக்ஸசைசஸ் வந்து பண்ணிட்டு போயிட்டு அந்த ஸ்டேஜ் மேலே ஏறி நிற்கிறேன். யூசி நீங்க நம்ப மாட்டீங்க, 10 மார்க்ஸ் வந்து செமினாருக்கு 9.5 எவனுமே எடுத்தது இல்லை, பட் எனக்கு போட்டார் 9.5. எவனுமே 9.5 எடுத்ததே இல்லை, பட் எனக்கு போட்டார் 9.5. என்னை விட சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவான் என்னோட ஃப்ரெண்டு ஒரு பையன், அவனு கூட 9 தான், ஆனா எனக்கு 9.5. I just done a huge amount of thing in my life. Let's say பேசவே முடியாதுடா, என்னால இதெல்லாம் பண்ணவே முடியாதுன்னு நினைச்ச இடத்துல நான் பண்ணேன். You see, என்னை யார் அந்த இடத்துல வந்து ஹியூமிலேட் பண்ணாங்களோ அவங்க எனக்காக கிளாப் பண்ணாங்க. என்னோட கிளாஸ் கேர்ள்ஸ் எனக்காக கிளாப் பண்ணாங்க. ஓகே, செம்மையான ஒரு மொமெண்ட் அது ஆக்சுவலி. எந்த இடத்துல எனக்கு ஒரு மாதிரி பயமா இருந்துச்சோ அந்த இடத்துல நான் வந்து சூப்பரான ஒரு பர்சனா நின்னேன். இட்ஸ் அ சூப்பர் திங், ரைட்? ஸோ நான் பண்ண விஷயங்கள், அதாவது நான் பண்ண ஒரு சில ஸ்டெப்ஸ், இதுதான் வந்து
நீங்க உங்களோட தாட்ஸை ப்ராப்பரா ஆர்டிகுலேட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் நான் அந்த வெறும் பாயிண்ட்ல இருக்கிறத மட்டும் நான் அந்த டைம்ல சொல்லலை. இன்ஃபேக்ட் என்னோட வீடியோஸ் நிறைய இடத்துல என்னோட பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். நான் ஒரு 10 பாயிண்ட் தான் எழுதியிருப்பேன். ஆனா நான் பேசுறது பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் பேசுவேன். ஃபர்ஸ்ட் அதுக்கான மெயின் ரீசன், நான் வந்து வீடியோ எப்பவுமே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 2 செகண்ட்ஸ் ப்ராப்பர் பாஸ் கொடுப்பேன். அண்ட் ஸோ நான் பேச ஆரம்பிக்கும் போது ஒரு இடத்துலயும் நான் பாஸ் கொடுப்பேன். ஏன் இந்த பாசஸ் கொடுப்பேன் அப்படின்னா, இந்த பாசஸ் எனக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கேப். அது 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ்க்கான ஒரு பாஸ். அது எப்பவுமே நான் பயங்கரமா அட்மையர் ஆகிற ஒரு விஷயம். லெட்ஸ் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜோர்டான் பீட்டர்சன். நீங்க அவரோட ஸ்பீச்சஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, he just give up passes. அது வந்து நம்மள வந்து ஓகே என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம பாஸ் கொடுத்துட்டோம்னா பீப்புள் நம்மள வந்து ஒரு மாதிரி நினைச்சிருவாங்க, ஐயோ நமக்கு பேச தெரியல நினைச்சிருவாங்க. பாஸ் கொடுக்கும் போது உங்களுக்கும் ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் ஆகும். ஓகே அடுத்து என்ன சொல்லலாம் ஒரு ஐடியா கிடைக்கும். பாக்குற பீப்புளுக்கும் ஒரு ஓகே அடுத்து அவன் என்னடா சொல்ல போறான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். லெட்ஸ் சே இப்போ ஒரு மூவி மூவ் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு மூவி ஓடிக்கிட்டே இருக்கு, திடீர்னு ஒரு இடத்துல டக்குனு பிளாக் ஸ்கிரீன் போட்டாங்கன்னா அடுத்து என்ன அப்படிங்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்னஸ் இருக்கும்ல. அதுதான் அது ஒரு சைக்காலஜி. ஆக்சுவலி அது வந்து நார்மலான ஒரு விஷயம் இல்லை, இது ஒரு சைக்காலஜி. ஸோ ஜஸ்ட் நீங்க எப்பவுமே ஒரு ப்ரெசன்டேஷன் உங்களோட தாட்ஸை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ற இடத்துல பாஸ் கொடுங்க. அண்ட் ஸோ பேசிக்கிட்டு இருக்கும் போது பாஸ் கொடுங்க. உங்களுக்கு அடுத்து என்ன சொல்றதுன்னு தெரியலையா, பாஸ் கொடுங்க. ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் பாஸ் கொடுங்க. உங்களை யாருமே வந்து ஓகே இது தப்புடா பண்ணக்கூடாதுன்னு சொல்ல போறது கிடையாது. கழுத்தை வெட்ட போறதோ இல்லை வந்து கழுத்து கடிச்சிட போறதோ கிடையாது. ஸோ ஜஸ்ட் கிவ் த பாசஸ். எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க வந்து ஓகே இந்த மார்க்கர் பத்தி பேசுறீங்க. ஓகே இந்த மார்க்கரை நீங்க வந்து எப்படி உருவாக்கிங்கிறத பத்தி பேசுறீங்க. உங்களோட மேனேஜர் கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண போறீங்க. ரைட், 2 செகண்ட்ஸ் பாஸ். ஓகே ஸோ இந்த மார்க்கர் வந்து இதோட கேப் ரெட் கலர்ல இருக்கு. ஓகே ஸோ இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு ரெட் கலர் மார்க்கர் அப்படின்னு சொல்லி. இந்த மார்க்கர் நல்லா எழுதுமான்னு கேட்டீங்கன்னா சூப்பரா எழுதும். அதுக்கான ஃபுல் ஒர்க்கும் நான் இதுல பண்ணியிருக்கேன். பட் அது எழுதி பார்த்தா தான் தெரியும். அதுக்கான போர்டு இருக்கணும் நம்ம கிட்ட. சிம்பிள். சும்மா ஒரு ஃபன்னியா தான் நான் சொன்னேன். பட் ஆனா இப்படிதான் நீங்க சொல்லணும் இல்லை. பட் அந்த பாஸ் நான் எங்க கொடுத்தேன், நான் எங்க ஒரு பாஸ் கொடுத்தேன் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுதான் உங்களோட தாட்ஸ் ஆர்டிகுலேட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்பர் 1. நம்பர் 2, பர்ஃபெக்ட் வேர்ட்ஸை ஃபீல் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதாவது ஒரு விஷயத்த நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் இந்த லெட்டை பத்தி சொல்றேன் அப்படின்னா இதுக்கான பர்ஃபெக்ட் வேர்ட்ஸை நான் தேடல. எனக்கு என்ன வருதோ அதை தான் நான் எக்ஸ்பிரஸ் பண்றேன். நம்ம நிறைய பேர் இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக்கான இப்படி ஒரு வேர்டை கொடுத்தாதான் அவங்களுக்கு புரியும். இப்படி ஒரு வேர்டை சொன்னாதான். சம்டைம்ஸ் இங்கிலீஷ் நான் வந்து கம்யூனிகேட் பண்ணும்போது, இங்கிலீஷ்ல நான் நிறைய பேர் கூட பேசும்போது ஐ மே திங்க் லைக் ஓகே I won't have some amount of thoughts to be perfect in the words vocabulary. I just make it everything as a simple thing. So that's why I improved my English communication skill a lot. That's why I'm getting a huge amount of opportunities from the MNC companies, right? And corporate companies. So I won't here stuck. I won't prepare any amount of things for this to actually. Okay, so I'm the biggest example here. You can improve your communication அப்படிங்கிறது. நீங்க உங்களோட தாட்ஸ் வந்து ஆர்டிகுலேட் பயங்கரமா பண்ணலாம். பட் பர்ஃபெக்ட் வேர்ட்ஸை தேடாதீங்க. பிகாஸ் என்னோட கிளைண்ட் கூட நான் வந்து ஒரு செஷன், இன்டராக்டிவ் செஷன் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது, ஸோ நான் வந்து கம்யூனிகேஷனுக்கு அதுவும் இன்ட்ரோவர்ட்டட் ஐடி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸுக்கு நான் வந்து கோச் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி உங்களோட கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ரைட், லிங்க் கீழே இருக்கும். 30 to 45 minutes ஃப்ரீ கன்சல்டேஷன் இருக்கு. என்னோட பவர்ஃபுல் ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லித்தரேன். 3 months நம்ம கவுண்டர் பண்ணுவோம், 6 months கவுண்டர் பண்ணுவோம். ஓகே, ஸோ லிங்க் கீழே இருக்கும், ஷெடியூல் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி என்னோட கிளைண்டோட நான் செஷன் எடுத்துட்டு இருக்கும் போது அவங்க வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். பட் அவங்க வந்து ஏன் ஸ்டக் ஆகுறாங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது பெர்ஃபெக்டான வேர்ட்ஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அந்த பெர்ஃபெக்டான வேர்ட்ஸ் அந்த இடத்துல நம்ம கொடுத்தாதான் நம்ம ஒரு வேல்யூபிளா தெரியும். பிகாஸ் அவங்க என்ன நினைச்சிருவாங்க அப்படிங்கிற ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் வரும். இல்ல நம்மள அசிங்கப்படுத்திடுவாங்களா அப்படிங்கிற ஒரு வாட் இஃப் காசஸ் இஃப் சினாரியோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இஃப் மேபி நடந்தால் அந்த மாதிரியான சினாரியோஸ் நம்ம மைண்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிடும். இது 2 விஷயம். ஷீ இஸ் குட், அவங்களோட வாய்ஸ் சூப்பரா இருக்கும், அவங்களோட டோன் சூப்பரா இருக்கும், அவங்க பேசுற விதம் நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க ஸ்ட்ரகிள் ஆகுறது எங்க அப்படின்னா இந்த மைண்ட் செட் ரீதியான விஷயங்கள்ல தான். கம்யூனிகேஷனுக்கும் மைண்ட் செட்டுக்கும் பயங்கரமான ஒரு
பிரதர் அண்ட் சிஸ்டர் பாண்ட் இருக்கும். மைண்ட் செட் வந்து பிரதர் அப்படின்னா கம்யூனிகேஷன் சிஸ்டர் மாதிரி வச்சுக்கோங்க. ஏன் இந்த ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா, மைண்ட் செட் நல்லா இல்லை அப்படின்னா, இப்போ ஒரு பிரதர் வந்து ப்ராப்பரானா அவங்க சிஸ்டர் வந்து ப்ராப்பரான பாதையில போவாங்களான்றது டவுட் தான். அதே மாதிரிதான் சிஸ்டர் இருக்கும். அவங்க ப்ராப்பரான ஒரு வழியில இருந்தாதான் பிரதர்ஸ் அவங்கள பார்த்துட்டு ஓகே நம்ம வந்து பொறுப்பா நடந்துக்கணும், நம்மளோட தங்கச்சிக்காக அக்காக தான் நடந்துப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ அந்த பெர்ஃபெக்ட் வேர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத விட சிம்பிளா நான் எப்படி சொல்லலாம், சிம்பிளா நான் எப்படி கன்வே பண்ணலாம், ஹவு டு மேக் இட் எவ்ரி திங் ஆஸ் அ சிம்பிள், ஜஸ்ட் ஃபிக்ஸ் திஸ் மைண்ட் செட், ஹவு டு மேக் எவ்ரி திங் ஆஸ் அ சிம்பிள். நான் சம்டைம்ஸ் என்ன நினைப்பேன்னா, ஒரு பயங்கரமான ஒரு வெக்காபுலரிஸ் போட்டாதான் நான் வந்து பெரிய ஆள் அப்படின்னு நினைப்பேன். But somehow I just attend a lot of interviews, lot of communication skills, lot of things, lot of interviews. இதெல்லாம் நான் அட்டென்ட் பண்ணும்போது I just found something which is basic simple things makes to buy. ஒரு சேல்ஸ்ல கூட சிம்பிளான ஒரு விஷயத்த நீங்க சிம்பிளா ஒரு விஷயத்த நீங்க வந்து கன்வே பண்ணும்போது தான் பீப்புள் அதை பை பண்ணுவாங்க, பீப்புள் அதை லிசன் பண்ணுவாங்க. ஸோ சேல்ஸ் பத்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஜஸ்ட் நீட் டு டூ. Just don't seek for the perfect words, guys. Just என்ன தோணுதோ சொல்லுங்க. ஓகே, பெர்ஃபெக்டா தான் இருக்குன்னு அவசியமே கிடையாது. பை த வே, எனக்கு வந்து இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிட்டு வந்து ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலி. இட் மேக்ஸ் மீ masculine guy. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் திங் which is ரைட் யுவர் தாட்ஸ். உங்க தாட்ஸை எழுதி பழகுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரைட்? இப்போ நாளைக்கு நீங்க ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்க போறீங்க, இல்ல செமினார் எடுக்க போறீங்க, இல்ல வந்து சும்மா ஏதோ ஒரு விஷயம் பேச போறீங்க, இல்ல இன்னைக்கு என்ன டாஸ்க் நீங்க பண்ணீங்கன்றத சொல்ல போறீங்கன்னா ஜஸ்ட் அதை பாயிண்ட்ஸா எழுதுங்க. ஜஸ்ட் அது ஒரு நீங்க வந்து வெளியே கொண்டு வந்து அதை ஒரு ரிட்டன் ஃபார்மேட்ல கொடுத்தாதான் உங்களுக்கு தெரியும், ஓகே நம்மளால இவ்வளவு தூரம் பண்ண முடியாது. எப்பவுமே மண்டக்குள்ள இருக்கிற வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அது ஒன்ஸ் நமக்கு ரிட்டன் ஃபார்மேட்டா வந்துருச்சுன்னா அது ரொம்ப சின்ன விஷயமா ஆயிடும். ஸோ அதனால எப்பவுமே வந்து நீங்க ரிட்டர்ன் ரைட்டிங்க்கு அதிகமான ஒரு ப்ரையாரிட்டி கொடுங்க. ஒரு நாள்ல 15 மினிட்ஸுக்கு நீங்க வந்து ரைட்டிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. கம்யூனிகேஷன்ல ரைட்டிங்கிறது ரொம்ப முக்கியம் தான். இந்த பார்ட் பத்தி யாருமே பேசுறதே கிடையாது. பட் ரைட்டிங் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் இந்த கம்யூனிகேஷன். ஆக்சுவலி ரைட்டிங்க்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் டெய்லியும் ரைட் பண்ண. ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 1 மினிட், ஒரு 1 லைன் 2 லைன் வந்து ஓனா எழுதுங்க. என்ன உங்களோட தாட்ஸ் இருக்கு, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, எதை வேணாலும் நீங்க எழுதலாம். இன்ஃபேக்ட் இல்ல நாளைக்கு நீங்க என்ன ப்ரெசன்டேஷன் பண்ண போறீங்க, நாளைக்கு நான் என்னோட மேனேஜர் கிட்ட பேச போறேன், நாளைக்கு நான் என்ன சொல்ல போறேன், இதெல்லாம் கூட நீங்க வந்து எழுதணும், ரைட்? ஃபைனலி ஐ ஜஸ்ட் கோயிங் டு கிவ் யூ a powerful framework. நான் என்ன ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்றேன் அப்படிங்கிறது. What the struggle you are facing, how you resolve it, 13 steps. என்னென்ன ஸ்டெப்ஸ் வச்சு அந்த ரிசால்வ் பண்ணீங்க, அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ நீங்க ஒரு டாஸ்க் உங்க மேனேஜர் வந்து தம்பி இந்த கோடிங் ப்ராஜெக்ட் நீங்க எப்படிப்பா பண்ண அப்படின்னு கேட்கிறாரு. இதுல இருந்து நீங்க என்ன பண்ணீங்க, என்ன உங்களோட ப்ராக்ரஸ் என்ன அப்படின்னு கேட்கிறாருன்னா, நான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணேன். ஐ மீன் இப்போ எனக்கு வந்து இந்த கோடிங்ல இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரகிள் ஒன்று இருந்துச்சு, பட் அதை நான் எப்படியோ ரிசால்வ் பண்ணிட்டேன். அது எந்தெந்த ஸ்டெப்ஸ் மூலியமா ரிசால்வ் பண்ணேன், இது எவ்வளவு ப்ரொஃபஷனலா இருக்கு, ரைட்? இப்போ லெட்ஸ் ஓகே, நான் என்னோட இதை வச்சு சொல்றேன். இப்போ வந்து என்கிட்ட மாஸ்டர் வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணிட்டீங்க அவங்களோட ஒர்க் அவுட் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கறாரு. அப்படின்னா நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். பட் சம்டைம் இந்த ஐடி இந்த சினாரியோல வச்சு பார்க்கும்போது இது எப்படி கன்வே பண்ணலாம் அப்படின்னா, மாஸ்டர் எனக்கு இந்த வெயிட்டை லிஃப்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹெவியா இருந்துச்சு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, நான் வேற ஒரு வெயிட் கொஞ்சம் கம்மியா இருக்கிற வெயிட்டை நான் வந்து எடுத்து லிஃப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நான் அதை வந்து எடுத்துட்டு அதை ஃபர்ஸ்ட் வந்து பண்ணும்போது எனக்கு பெருசா ஒரு பெயின் தெரியல, பட் போக போக பெயின் தெரிஞ்சு. ஸோ அந்த பெயினோட நான் எக்ஸ்ட்ரா 2 ரெப் அடிக்கும் போது ஐ ஜஸ்ட் ஹேவ் a huge amount of satisfaction. ஸோ என்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணேன், அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணேன், அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன, சிம்பிள். ஸோ எக்ஸ்போஸ் திஸ், ரைட்? எக்ஸ்பிரஸ் திஸ். இந்த மாதிரியான WHS ஃப்ரேம்வொர்க் இது நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணது, நான் யூஸ் பண்றது. வாட் இஸ் த ஸ்ட்ரகிள், ஹவு டிட் ஐ overcome from the struggle, what are the steps I just implement on it. So இதை நீங்க இந்த விஷயங்கள் ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸஸ் கொடுக்கறது, பர்ஃபெக்ட் வேர்ட்ஸ் தேடாம இருக்கிறது, உங்களோட தாட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் வந்து டெய்லி எழுதி பார்க்கறது. தென் வந்து ஃபோர்த் வந்து WHS ஃப்ரேம்வொர்க். WHS, what is the struggle, how did you overcome from this, what are the steps you implement on this. ஸோ இதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களோட தாட்ஸ் உங்களால ஆர்டிகுலேட் பண்ண முடியும். இது மட்டும் தானா கிடையாது, இதை விட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் அதெல்லாம் என்னோட கோச்சிங்ல நான் என்னோட கிளைண்ட்ஸுக்கு சொல்லி தரேன், இல்லை மேபி நிறைய வீடியோஸ்ல நான் உங்களுக்கு சொல்றதுக்கு ட்ரை பண்றேன், ரைட்? ஸோ
இஃப் யூ நீட் மை கோச்சிங் லிங்க் கீழே இருக்கும். 30 to 45 மினிட்ஸ் ஃப்ரீ கன்சல்டேஷன் இருக்கு, ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. நீங்க வந்தீங்கன்னா உங்களோட கம்யூனிகேஷன் 20ல இருக்கு அப்படின்னா 50 to 80% இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கு நான் வந்து கேரண்டி. ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே அண்ட் ஐ வில் see you in this video.